அழகா இருக்க. என் கண்ணே போட்டுரும் போல இருக்கு. பா எவ்வளவு திருஷ்டி. நீ உன்னோட எய்மை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்ட. நானும் ஓடணும் கதிர். காலேஜுக்கு நேரமாச்சு, போலாமா? சரி, அப்ப உன்னை காலேஜ்ல ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ப்ளீஸ் டி, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மீட் பண்ண சான்ஸ் கூட. நோ சொல்லாதடி ப்ளீஸ் டி, ப்ளீஸ். பாவம்ல, ப்ளீஸ். சரி ஓகே. ஆனா ஏதாச்சும் ஒரு டைம் தான். அதுக்கு மேல அங்க வா இங்க வான்னு நீ எதுவும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ் சொல்லவே மாட்டேன். கிளம்புவோமா? டைம் ஆச்சு. கிளம்பலாமே, போலாம். ஏங்க, என்ன திடீர்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் வா மகா. என்ன இது, பையன் வசமா சிக்கியிருக்கான் போல இருக்கு. பாவம், பரிகாரம் பண்ற அளவுக்கு வந்திருக்கான். இதுக்கெல்லாம் பரிகாரமா? எப்படித்தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. சரி வா. பாத்தீங்களா, புருஷனா இப்படி இருக்கணும். அந்த மகராசி கொடுத்து வச்சவ எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்களே. சே, வாங்க போலாம். என்ன போர்டு வச்சிருக்காங்க கோவில்ல? எல்லாருமே வந்து பாத்துட்டு போறாங்க. இன்னைக்கு கோயில்ல என்ன சிறப்பு பூஜை, யார் உபயதாரர்னு எழுதிருக்க போறாங்க, வேற என்ன எழுத போறாங்க? சரி, அத பாக்க ஏன் இவ்ளோ கூட்டம்? சரி வா மகா. இருங்க. அட, என்னப்பா இப்படி பண்றாங்க? என்ன பரிகாரமோ அதெல்லாம். அம்மா தாயே, இத மட்டும் என் பொண்டாட்டி கண்ணுல படாம பாத்துக்கோ. அண்ணா, என்னம்மா? ஏன் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறீங்க? அப்படி என்ன இருக்கு அந்த போர்டுல? அத ஏமா கேக்குற? எவனோ இந்த கோயில்ல பரிகாரம் பண்ண போறானா. என் பொண்டாட்டி மட்டும் இத பார்த்தா நான்லாம் ஆயுசு முழுக்க பரிகாரம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கணும். வேலை வெட்டிக்கே போக முடியாது, சோறு தண்ணியும் சாப்பிட முடியாது. அப்படியா? அப்படி என்ன பரிகாரம்? எதுக்கு பரிகாரம்? அத என் வாயில வேற சொல்லணுமா? ஏற்கனவே நெஞ்செல்லாம் புண்ணா போய் கிடக்குமா. ஏங்க, அப்படி என்னங்க பரிகாரமா இருக்கும்? வாங்க நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம். எதுக்கு மகா, வா போலாம். சாமி கும்பிட்டு வந்துடலாம், டைம் ஆகுது. அதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியணுங்க. என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. வாங்க. தன் மனைவி திருமதி மகாலட்சுமியை முதல் முறையாக கை நீட்டி அடித்ததற்காக இன்று சிறப்பு பரிகாரமும் பூஜையும் செய்கிறார் நமது ஆலயத்தின் பக்தர் செல்வம் அவர்கள். பரிகாரம்: 108 உக்கி போடுதல், 11 முறை கோவிலை சுற்றி அடி பிரதட்சணம் செய்யுதல். என்னங்க இதெல்லாம்? பரிகாரம் மகா. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்க. பாருங்க, எல்லாம் போர்ட பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க. இதுல இது உங்க வேலைன்னு தெரிஞ்சா நம்மள பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிச்சிட்டு போறாங்க. எவனோ பொண்டாட்டி அருமை தெரிஞ்சவன் தான் இப்படி போர்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இதுக்கப்புறம் சிறப்பா இருக்க போறான். போ. பாத்தியா, இப்படியும் பாராட்டுவாங்க. என் பொண்டாட்டி அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். யார பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. ஏற்கனவே பரிகாரம் பண்ணிக்கலாங்கிற தைரியத்துலதான் பல பேரு பல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இத வேற ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. இனிமே பரிகாரம் பண்ணிக்கலான்னு உறுத்தலே இல்லாம எத்தனை ஆம்பளைங்க பொண்டாட்டியா அடிக்க போறாங்களோ. அப்படிலாம் இல்ல மகா, ஒரு தடவை தான் பரிகாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தப்ப பண்ணாலும் பரிகாரம் கிடையாது. சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு யார் இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுக்கறா? காலையில் கடவுளை வழிபடும் போது கண நேரத்தில் என் சிந்தனையில் உதித்த சிறப்பான யோசனை இது. எப்படி இருக்கிறது? 23ஆம் புலிகேசிக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஐயோ கடவுளே. என்ன மகானி, நான் உன்னை அடிச்சிட்டேன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீயே இப்படி என்ன கிண்டல் பண்றிய? ஐயோ தலைவா, நீ தானே அது? நல்லா வருவியா நீ? பொண்டாட்டி கையிலே அடி வாங்க வச்சியல நீ.